கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆம், அதாவது ஆம், ஒரு ஆ, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆ, ஒரு ஒரு ராஜானா ஆ, நமக்கு வந்து ஆ, ராஜாக்கள் பற்றி நமக்கு வந்து ஆ, ரொம்ப ஆ, நம்மளுடைய நம்மளுடைய நாட்களில் வந்து ராஜ்யங்களில் வந்து ராஜாக்கள் வந்து கிடையாது. ரொம்ப பெரும்பான்மை எல்லாமே டெமோக்ரஸி. ஆனால் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் எல்லா ஆளுகைனாலே யார் இருப்பான்னா மெயினாக ராஜாக்கள் தான் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ராஜானா யாரு? அந்த ராஜாவோட இம்பேக்ட் என்ன? அந்த ராஜாவோட பவர் என்ன? அந்த ஆஹ், ராஜாவை குறிச்சதான ஒரு அவங்களோட மெஜஸ்டி என்ன? அவங்க கிட்ட எவ்வளோ பவர் இருக்கும்? அதெல்லாம் குறித்து நம்ம வந்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு 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 வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதை குறித்து நம்மளால் கோரிலேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்மளால் கோரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ராஜாக்குரிய ஒரு குணாதிசயத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆம், நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா ஆ, நீதிமொழிகள் 19:12 ஆ, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவுடைய கோபம் அது வந்து ஒரு சிங்கத்தோட கெர்ஜிப்புக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமொழிகள் 20:2 பார்த்தீங்கன்னா ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் அப்படின்னும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ராஜா வந்து ஒரு கோவப்படும்போது அது வந்து எப்படி இருக்குமா? அது வந்து ஒரு சிங்கத்தோட கெர்ச்சிப்பு போல இருக்குமா? அது அவ்வளோ ஒரு ஃபியர்ஸாக இருக்குமா? அவ்வளோ ஒரு பயப்படத்தக்கதா, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குமா? அது ராஜாவோட கோபம்னு பார்த்தோன்னா அது வந்து அது எதோட கம்பேர் பண்ணுறாங்க? ஒரு சிங்கத்தோட கெர்ச்சிப்புக்கு சமமாக அதை பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆஹ் இது நம்ம ஒரு சில நிகழ்வுகள் நம்ம பார்ப்போம். ஆம், ஏ- ஆம், எஸ்தர்ல பார்த்தீங்கன்னா எஸ்தர் 7வது அதிகாரத்தில் எஸ்டர்ல உள்ள ஸ்டோரி நமக்கு தெரியும். அதாவது ஆஹ், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஹாமான் என்ன பண்ணுவார்? அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கணும்னு வந்து ஒரு சதி பண்ணி அந்த ராஜா கிட்ட வந்து ஒரு கட்டளையை வாங்கியிருப்பார். ஆஹ், இப்போ காட் வந்து ஆஹ், அதுலேருந்து தப்பு வைக்கிறதற்கு காட் வந்து அவருடைய அவருடைய திட்டம் எப்படின்னா எஸ்தர் ராஜாத்தியை வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஆஹ் ஆம், ஆஹ் ஆஹ் ராஜா கிட்ட கூட்டு வந்து எஸ்தரை வந்து அந்த ராஜாத்தியா அந்த ராஜா கிட்ட வந்து காட் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அப்போ வந்து ஆம், ஆம், எஸ்தர் எஸ்தர் 7வது அதிகாரத்துல அந்த நிகழ்வு இருக்கும். ஸோ இப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தைரியமாக ராஜா கிட்ட வந்து அந்த ஜனங்களுக்காக அவங்க சார்பாக வந்து ராஜா கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்கள அந்த ராஜாவையும் அந்த ஹாமானையும் அந்த ஒரு அவங்க வச்சிருக்கிற அந்த டின்னருக்கு கூப்பிட்டு ராஜா கிட்ட என்ன எப்படி பேசுவாங்கன்னா ஆஹ், ராஜா வந்து எஸ்தர் ராஜா கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எஸ்தர் ராஜாத்தி இப்படியே சொல்லுவாங்க. ஆஹ் இ- ஆஹ் ராஜாவே உம் கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால்
என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் என கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். ஸோ அவர் என்ன எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கும் என்னுடைய ஜனத்துக்கும் விரோதமாக வந்து இந்த மாதிரி நாங்கள் அழிக்கப்படணும்னு ஒரு கட்டளை இருக்குது. அது அது அப்படின்னு ராஜா கிட்ட வந்து தெரியப்படுத்துவாங்க. அப்போ ராஜாக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, ராஜா வந்து அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். அதாவது ராஜா வந்து எஸ்தர் ராஜாத்தியை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்களோட மனைவியை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு ஆமானுக்கு தெரியாது எஸ்தர் வந்து ஒரு யூத பெண் அப்படின்றது தெரியாது. அவர் ஆமான் வந்து பொதுவாக அந்த கட்டளை கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து காட் எப்படி கொண்டு வந்திருப்பாருன்னா, அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு யூதர். அவங்க ஒய்ஃபை வந்து கொல்லும்படியாக ராஜா மூலமாகவே ஒரு கட்டளையை வாங்கிட்டாங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்படும்போது, அந்த ராஜாக்கு வந்து ஒரு கோபம் வருது. எதுக்குன்னா, என்னோட ஒய்ஃபை கொல்லும்படியாக இந்த சதியை யார் பண்ணது அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு வந்து வரும். யார் அது அப்படி பண்ணது அப்படின்னு கேட்கும்போது தான் ராஜாத்தி வந்து இந்த ஆமான் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன இங்கே 7வது வசனத்தில் பார்க்கும், ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தர் இடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். அப்போ அந்த இடத்துல ராஜா ரொம்ப கோவப்படுவார். அந்த கோபத்தை பார்த்து ஆமானுக்கு தெரிஞ்சிருச்சு, ராஜா இவ்வளோ கோவப்பட்டாருன்னா நான் என்ன ஆக அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துடுவார். அந்த ராஜா திரும்ப வரும்போது பார்ப்பாரு, இங்கே சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்றான். அந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட அது அவர் ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ஆமான் இதுதான் வந்து ஆமான் வந்து அவங்க மொர்தெகாய்க்காக செஞ்ச தூக்கு மரம்னு உடனே நீங்கள் அதுலேயே அவரை தூக்கில் போட்டுருங்கன்னு அதை சொல்லிடுவார். அந்த கட்டளையை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுமா, ராஜாவோட உக்கிரம் தணிந்தது அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், ராஜா உக்கிரமாக ஆகும்போது, ஒரு ராஜா கோவப்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட மனைவி எஸ்தருக்காக அவர் வந்து கோவப்பட்டு அந்த திட்டத்தை செய்ய நினைச்ச அந்த ஆமானை வந்து அவருக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கோபம் தணிந்தது, அவருடைய உக்கிரம் தணிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ராஜானா, ஒரு ராஜாக்குள்ளே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவரை வந்து கோவப்படுத்தினா ராஜா வந்து சினம் கொண்டாருன்னா என்ன ஆகும், அந்த உக்கிரம் வந்து ஒரு சிங்கத்தோட கர்ஜிப்பை போன்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். யோசுவா 7வது அதிகாரம். ஓகேங்களா. யோசுவா 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து யோசுவா வந்து இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி அதோட அந்த யோர்தான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுவார். ஆனால் இப்போ யோசுவா வந்து தலைவராக இருக்கிறாரு. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்னன்னா, அவங்க தேவன் வாக்கு பண்ண அந்த தேசத்தை இவங்க போய் சுதந்திரித்து கொள்றது வந்து யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருந்தது. நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் திரும்ப வாசிக்கிறேன். அது
ஆம், ஆம். அதாவது அ யோசுவா வந்து அந்த எரிகோவ அ பிடிக்கப் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அ ஒரு தே அ இந்த யோசுவா 5வது அதிகாரத்தில சொல்லப்பட்டிருக்கும். ஆம். எரிகோவின் வெளியிலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். ஸோ, இப்ப யோசுவா வந்து அந்த எரிகோவ பட்டணத்த அ கைப்பற்றுவதற்கு அத முற்றுகை போட்டிருக்கா. யோசுவா வந்து அந்த எரிகோவ போய் முற்றுகை போட்டு அந்த எரிகோ மதில் விழும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ, அதுக்கு முன்னாடி அ யோசுவாவ யார் பார்க்க வருவாருன்னா, தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அ அ இன் அ தேவனுடைய சேனையினுடைய ஹோஸ்ட், அதாவது சேனையின் தளபதி, தேவனுடைய சேனையோட தளபதியா, ஆ சேனைகளின் அதிபதி வந்து அ அ யோசுவாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறதா இங்க பார்க்கிறோம். ஆம், அப்ப அவர் என்ன அந்த அ அ இங்க தூதன்னு சொல்லப்பட்டிருக்கிறவர் எப்படி வச்சிருக்காருன்னா, அவர் கையில உருவின பட்டயம் இருந்ததாம். ஆ அப்போ யோசுவா அவர பார்த்தோனே என்ன கேட்கிறாரு? "நீர் ஆர் யூ ஃபார் அஸ் ஆர் அகெயின்ஸ்ட் அஸ்?" நீர் எங்கள் சார்பா இருக்கிறீங்களா? இல்லன்னா எங்க எதிராளிகள் சார்பா வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, நெய்தர். அ உங்க சார்பும் இல்ல, எதிராளிகள் சார்பும் இல்ல. ஏன்னா வந்து இப்போ காட் வந்து ஆம், அ இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இப்போ யோசுவா என்ன நினைக்கிறாரு? நம்ம தான் போய் இத சண்டை போட்டு எல்லாத்தையும் நம்ம சுதந்தரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா காட் என்ன நினைக்கிறாரு? இது என்னுடைய யுத்தம். அ நான் வந்து இத செய்றேன். யூ ஆர் ஆன் மை சைட். நீ தான் என்னுடைய பக்கத்துல இருக்க. நான் வந்து உன்னுடைய பக்கத்துல இல்ல. இது என்னுடைய யுத்தம். ஸோ அதான் நெய்தர். நான் உன் பக்கமும் இல்ல, எதிராளி பக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லுவார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, ஆண்டவரே, தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தர் கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆ, இது நமக்கு கார்லேட் பண்ண முடியும்ல. மோசே வந்து அக்கினி தழல் அந்த இருக்கும்போது, அப்போ மோசேக்கு என்ன முதல்ல சொல்லப்படும்னா, உன் பாதரட்சைய கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டு. இங்க யோசுவாவும் அந்த ஆம், அ, சேனையின் அதிபதியை பார்க்கும்போது அதே வசனத்தை வந்து ஆம், யோசுவாவுக்கும் சொல்றார். ஸோ அப்போ அங்க வந்து நின்றவர் யாருன்னு ஆம், தெரியல. அப்போ ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணாரு, முகம் குப்புற பணிந்து வணங்குனாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காட் கூட ஏசப்பா கூட அந்த நேரத்தில் வெளிப்பட்டு யோசுவா கிட்ட தம்மை காண்பிச்சு உருவின பட்டயத்தோட என்ன பண்ணியிருக்கலாம், அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கலாம். இப்போ இதில் என்னன்னா, ஆஹ் இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த யுத்தத்தை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காட். காட் தான் என்ன பண்றாரு, அவர் தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அந்த அந்த அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. காட் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இப்போ மூவ் பண்றது யாரு? காட் தான் என்ன பண்றாரு, அவங்க சார்பா வந்து யுத்தம் பண்றாரு. இப்ப இந்த ஜனங்கள வந்து நடத்தி போறதும் காட் தான். ஆ இவங்க போய் ஆ எரிகோவ வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் ஆ காடே வந்து அவங்களுக்காக யுத்தம் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த எரிகோ பட்டணம் வந்து அவங்க முற்றுகையிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எரிகோ பட்டணம் அந்த மதில்லாம் விழுந்துடும். இவங்க போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, ஆ கைப்பற்றிடுவாங்க. எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க. ஆ இதுக்கு அடுத்த ஆ அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம் என்ன ஆகும்னா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆ இஸ்ரவேல் வந்து அ இன்னொரு அடுத்த ஒரு ஊர் இருக்கும். ஆ அது பேர் வந்து ஆ ஆம் என்ன என்ன ஆயின் ராஜா. பட்டணம்னு ஒரு பட்டணத்த வந்து ஆ ஆயின் ஆயின் பட்டணம். ஸோ அத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அத கைப்பற்றும்படியா இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப எரிகோவுல ஜெயம் கிடைச்சிருச்சு.
அடுத்து வந்து அவங்க அடுத்த பட்டணத்த கைப்பற்றுவதற்காக அதோட சண்டை போட போவாங்க. ஆனா, இப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஆயின் பட்டணத்து ராஜா வந்து அவங்களுடைய அ ஜனங்களும் சேர்ந்து இஸ்ரவேல் வீரர்கள என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்கள தொரத்தி விட்டுருவாங்களாம். ஸோ இஸ்ரவேல் வீரர்கள் போம்போது என்ன ஆவாங்க, அவங்களுக்கு முன்பாக அ தொரத்தப்பட்டு திரும்பி ஓடி வந்துருவாங்க. இத வந்து பார்த்த உடனே யோசுவா வந்து என்ன பண்ணுவாரு, அ இந்த 7வது அதிகாரத்தில படிக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கடவுள்கிட்ட வந்து அவர் முகம் குப்புற விழுந்து அவர் என்ன பண்ணுவாரு, மன்றாடி அவர் ஜெபிப்பாரு. காட் ஏன் இப்படி ஆயிடுச்சு? அ நீங்க என் கூட இருக்கீங்களே, நீங்க உருவின பட்டயத்தோட எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியா வந்தீங்களே, இப்ப நாங்க அடுத்த ஒரு பட்டணத்த கைப்பற்ற போம்போது நாங்க இப்படி அ வி ஃபேஸ் சேலஞ்ச். நாங்க போன உடனே நாங்க திருப்பி அடிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு அவர் யோசுவா ஜெபிக்கும்போது, காட் என்ன தெரியுமா சொல்வாரு? ஆ என்ன சொல்லுவாருன்னா, இந்த வசனத்தில வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறதென்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல், தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், இனி உங்களோடு இரேன். அப்படின்னு காட் வந்து சொல்லுவார். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எரிகோல ஜெயிச்சதுக்கப்புறம், அதிலிருந்து சில வெள்ளி பாத்திரங்கள், சில சாபத்தீடான பாத்திரங்கள ம சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கென்று அவங்க கூடாரத்துக்கு கொண்டு வந்து மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அது என்ன பண்ணியிருக்கு, காட வந்து கோபப்படுத்தியிருக்கு. ஆ ஏன்னா இந்த யுத்தம் யாரு? கர்த்தர் பண்றது. அவங்களுக்காக கிரியை நடப்பித்துட்டு இருக்கும்போது, இவங்க காட் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல எதிர்பார்க்கிறார். ஆ ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, போய் சாபத்தீடானத வந்து அவங்க பற்றிக்கொண்டு அவங்க கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சதுனால, காட்க்கு என்ன வந்துருச்சு? ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவருக்கு ரொம்ப ஆ அவர் தான் வந்து அந்த உருவின பட்டயத்தோட நான் தான் இந்த யுத்தம் என்னுடையதுன்னு வந்து நின்னாரு. ஆனா இப்ப அவரே என்ன சொல்றாரு, "நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன்" அப்படின்னு. ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் காட் தான் வந்து ராஜாவா இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? ராஜா யாரு? காட் தான். ஆனா அவர என்ன பண்ணிட்டாங்க? கோவப்படுத்தியிருக்காங்க. எப்படி? கடவுளுக்கு பெ அ அ பிடிக்காதத இந்த காரியம் வந்து கடவுள துக்கப்படுத்தும், கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜனங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அது காட் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. ஆ அதனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இத செஞ்சவங்கள என்ன பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு வந்து, அவங்கள வந்து அந்த எந்த குடும்பத்தார் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, அ அவங்கள நீங்க கூட்டி அடுத்த நாள் காலையிலே என்ன ப யோசுவா என்ன பண்ணுவாரு, எந்த கு அ சிலரோட பேர் சொல்லப்பட்டிருக்கோ, அவங்களோட குடும்பத்த கூட்டிட்டு வந்து, "இத நீங்க தான் எடுத்தீங்களான்னு?" கேட்டுட்டு, அ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த குடும்பத்த முழுவதுமே கல்லெறிஞ்சு, அந்த கல்லெறிஞ்சு யார் அந்த தப்பு பண்ணாங்களோ, அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. ஆ அதுக்கு ஒரு வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கும். ம். 25வது வசனத்தில, அங்கே யோசுவா, "நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார்" என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து, அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து, கற்களினாலே மூடி, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய குவியல்களை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஸோ அவங்க அந்த அந்த தப்பு பண்ணவங்க மரிச்சதுக்கு அப்புறமா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். தேவனுடைய கோபம் வந்து அப்பதான் என்னாச்சு? போனது. அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 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 எரிகோ அந்த சாபத்தீடானத அவங்க வீட்ல வச்சதுனால, ஆ எப்படி ஒரு ராஜாவ கோவப்படுத்தினா என்ன ஆகுமோ, அந்த மாரி இங்க நம்ம பார்க்குறோம் தேவன வந்து கோவப்படுத்திட்டாங்க. அப்போ கோவப்படுத்துனதுனால
ராஜாவோட கோபம் எப்போ ம தே ஆறுச்சுன்னா, அந்த அந்த தப்பு பண்ணவங்கள வந்து தேவன் வந்து தண்டிச்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய கோபம் என்ன பண்ணுச்சு? ஆறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். யோசுவாவும் அந்த ஜனங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அ அ நியாய மோசேயோட கற்பனைகள திரும்பவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் காண்பிச்சு, எழுதி காண்பிச்சு, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. காட் வந்து நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். காட் நமக்காக போய் நம்ம நம்ம சுதந்தரிக்கிறதுக்காக இந்த யுத்தத்த அவரே முன்னாடி நின்னு நடத்திட்டு இருக்காரு. நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? உங்கள பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. நீங்க வந்து கட்டளைகள கைக்கொண்டு அ அவர கோவப்படுத்தாம இருங்க அப்படின்னு தான் காட் எதிர்பார்க்கிறாரு. நீங்க அத செஞ்சீங்கன்னா, இந்த யுத்தத்த கடவுளே உங்களுக்காக செஞ்சு முடிக்க போறாரு. ஆனா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா, அவர கோவப்படுத்திடும் அப்படின்னு ஒரு ஒரு இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்க முடியும். யோசுவாவே சொல்லியிருப்பாரு. "இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார்" அப்படின்னு யோசுவா சொல்லியிருப்பார். அப்போ காட் வந்து அ மூவ் பண்ணணும். காட் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு அவர் வந்து நிற்கிறார். அப்ப நம்ம அ அ இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அ எந்த ஒரு சாபத்தீடானதையும் உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. அதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. அதுதான் காட் எதிர்பார்க்கிறது. அப்போ அதே அத செய்யும்போது என்ன பண்ணுச்சு? அவங்க அந்த சாபத்தீடானத கொண்டு வந்து வைக்கும்போது காட கோவப்படுத்துறாங்க. அந்த ராஜாவ கோவப்படுத்துற மாரியான காரியம். அப்போ அவருக்கு வந்து கோபம் வருது. அது அந்த தப்பு செஞ்சவங்க மேல தண்டனை வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் இவங்க அந்த ஜனங்கள் போயி, நம்ம அதுக்கு அடுத்த அதிகாரம்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பட்டணமா போவாங்க. எல்லாரையும் என்ன பண்ணிடுவாங்க? முறியடிச்சுடுவாங்க. எந்தெந்த பட்டணங்கள் போய் அவங்க வந்து போரிட போறாங்களோ, தேவன் அவங்களுக்கு எல்லா பட்டணங்களையும் அவங்க கையில ஒப்புக் கொடுப்பார். ஏன்னா, காட் அவங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். யோசுவா வந்து இந்த அதுக்கு அடுத்து உள்ள அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, யோசுவா என்ன பண்ணுவாருன்னா, ஆ சூரியன வந்து அப்படியே நிக்க சொல்லிடுவாரு. சந்திரனையும் ஒரு இடத்துல நிக்க சொல்லிடுவாரு. ஆ ஏன்னா, அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அ அவங்க வந்து அவங்கள எதிராளிகள முறியடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நைட் டைம் ஆயிடும். ஸோ அவங்களால இன்னும் கம்ப்ளீட்டா அவங்கள முறியடிக்க முடியலையே அப்படின்ட்டு யோசுவா என்ன பண்ணுவாரு, சூரியன பார்த்து நில்லுன்னு சொல்லுவார். சந்திரன பார்த்து நில்லுன்னு சொல்லுவார். அதே மாரி நிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்துருக்கள் எல்லாம் முறியடிச்சு போடுவாங்க. வேதத்தில சொல்லப்பட்டிருக்கும். ஒரு அ ஒரு மனுஷனுடைய பேச்ச கேட்டு காட் வந்து இவ்ளோ பெரிய காரியத்த இதுக்கு முன்னாடி, பின்னாடி செஞ்சதில்ல அப்படின்ற மாரி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப யோசுவாவோட ஃபெய்த்த பாருங்க. காட் வந்து எனக்காக கிரியை செய்றார், என் பக்கம் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, அவரு போய் வந்து அ பவர்ஃபுல்லா என்ன பண்றாரு, விசுவாசத்தோட அவர் என்ன பண்றாரு, அ அவர் கிரியைய செய்றாரு. என் காட் என் கூட இருக்கிறாரு. நான் இந்த செயல்லாம் நான் போய் இத நடப்பிக்கும்போது, அவர் என் கூட தான் இருப்பாரு. எனக்கு ஜெயத்த குடுப்பாரு அப்படின்ட்டு, யோசுவா வந்து ஒரு பலத்தோடு போய் எல்லா பட்டணங்களையும் வந்து தைரியமா என்ன பண்ணுவாரு, கைப்பற்றுவாரு. ஆ அப்ப ஏன்னா காட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. காட் எனக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு சுதந்தரிக்கும்படியா. அப்படின்ற ஒரு அந்த வாக்குத்தத்தத்த நான் விசுவாசிச்சு, அ யோசுவா போய் ஒவ்வொன்னா என்ன பண்ணுவாரு, சுதந்தரித்துக் கொள்வார். ஆ அப்ப இங்க யோசுவாவுடைய விசுவாசத்த நம்ம பார்க்குறோம். யோசுவா வந்து காட் மேல நம்பிக்கையா போய் எவ்வளோ ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் கைப்பற்றுவாருன்றத நம்ம பார்க்க முடியும். ஆ ஆனா ஆனா நம்ம இங்க பார்க்குற மாரி அ அ தேவன் தான் எனது ராஜா. அவர வந்து கோவப்படுத்துற மாரியான ஒரு விஷயங்கள் ஜனங்கள் செய்யும்போது, தேவனுடைய கோபம் என்னப்படுது? வெளிப்படுது. ஆ அவர் வந்து செய்யணும்னு அ அ அ அதான் அதாவது அ அதாவது நம்மளுடைய காட் நம்ம தேவன பார்க்கிற விதம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய காட் வந்து ரொம்ப அன்புள்ளவர். நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். நம்ம மேல ரொம்ப அ இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அதே மாரி அவர் வந்து எப்படி ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் வந்து ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு ராஜா. ஆ அம் அ அ நமக்கு பூமியில உள்ள ராஜாக்களே வந்து அவங்கள கோவப்படுத்துனா, அது ஒரு சிங்கத்தின் கெர்ச்சிப்ப போல இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய நம்மளுடைய ஆல்மைட்டி காட் வந்து ராஜாதி ராஜா. அவர என்ன பண்ணக்கூடாது? கோவப்படுத்தக் கூடாது. அவருடைய கோபம் வந்து எப்படி இருக்குமா, ஒரு கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பை போல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அ அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய கோபம் ஆறணும்னா, அவர் வந்து தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ
ஆ இது 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 வந்து நம்ம இந்த நாள்லயும் காடோட குணாதிசயங்கள், அந்த ஒரு ராஜாவுடைய சினம், ராஜாவுடைய கோபம் எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லானதுன்றத நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். ஆ அம் ஸோ நம்ம அத நம்ம நம்ம அறிந்திருக்கும்போது, அ நம்ம கிட்ட காட் வந்து எவ்வளோ ஒரு அன்பா இருக்கிறார். ஏன்னா, நம்ம மேல அவருக்கு இருந்த எல்லா அந்த அ அந்த ஆ அதாவது அந்த பாவத்திற்குரிய எல்லா ஆம் ஆ அவ் அ அ அதாவது அவர் எல்லா கோபத்தையும், எல்லா விதமான ஆ அந்த தீர்ப்பையும் தேவன் வந்து எப்படி என்ன பண்ணாரு அவரு? தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது என்ன பண்ணாரு? அதை வந்து அ அந் அந்த ஆக்கினைய வந்து யார் மேல விழ பண்ணினார்? நம்ம ஒவ்வொருவருடைய நம்ம ஒவ்வொருவரும் அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ முறை நம்ம வந்து பாவங்கள் செய்திருப்போம். ஆனா, ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம வந்து தேவனை எவ்வளோ கோவப்படுத்தியிருப்போம். ஆனா, அந்த கோபத்தின் நிமித்தம் அந்த ஆக்கினைகள் எவ்வளோ ஒரு வல்லமையா நம்ம மேல வந்து விழுந்திருக்கக்கூடும். ஆனா, தேவன் என்ன பண்ணாரு? நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சாரு. அந்த ஆக்கினைகள்ல தேவன் நம்ம மேல வச்சிருந்த எல்லா அ அ ராஜாவா அவருக்கு வரவேண்டிய எல்லா கோபத்தையும், அந்த ஆக்கினைகளையும் அவர் என்ன பண்ணாரு? அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது என்ன பண்ணாரு? அதை அவர் மீது அந்த ஆக்கினைகள் அவர் மேல விழும்படியா அவர் வந்து செய்தாரு. ஆ அப்போ அப்போ நம்முடைய தெய்வம் வந்து எவ்வளோ ஒரு ஆ கிருபையுள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் அவ்வளோ ஒரு ஆ ஒ ஒரு ராஜாவுடைய சினம் அவர்கிட்ட இருந்தாலும், ஆ அத நம்ம நம்ம மேல நம்ம மேல அது அதோட ஆ நம்ம மேல அந்த ஆ இது நம்ம மேல வராம, அதோட இது நம்ம கிட்ட வெளிப்படாம, நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆ நாம வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆ அவர் நம்ம மேல அவ்வளோ ஒரு இரக்கத்தையும், கிருபையும் காண்பிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம 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 பெற்றிருக்கிற தயவ நம்ம எப்பொழுதும் நினைவு கூறுகிறவர்களா இருக்கணும். நம்ம ராஜா கிட்டேருந்து, நம்ம காட் கிட்டேருந்து அவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காடுங்கிறத உணர்ந்து, அவர் நமக்கு எவ்வளோ பெரிய கிருபைகள இந்த நாள்ல நம்மகிட்ட குடுத்துருக்கிறாருங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? உணர்ந்தவர்களா இருப்போம். ஆ நம்ம வந்து நம்மளை தேவ சமூகத்தில எப்பொழுதும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய், அ அவரை கொ அ அவரை நம்ம அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் அ இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அ ஏன்னா, இப்போ நம்முடைய சபையிலயும் கூட நெறைய ரெவலேஷன்ஸ் வந்து அ வந்ததெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி அ எப்படி யோசுவா நாட்கள்ல காட் வந்து ஒரு மகிமையா கிரியை செய்தாரோ, அதே மாரி இந்த கடைசி நாட்கள்ல அ இது லேட்டர் டே குளோரி. கட காட் வந்து தம்முடைய மகிமையுள்ள சீயோன் மகிமையை இந்த நாட்கள்ல என்ன பண்ண கொண்டு வர சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஹி இஸ் ரெடி டூ மூவ். அவர் வந்து வல்லமையா கிரியை செய்ய என்ன பண்றாரு? அவர் ஆயத்தமா இருக்கிறார். எப்படி அந்த அ சேனைகளின் அந்த அ அதிபதி அவர் வந்து அந்த உருவின பட்டயத்தோட நின்னது போல, காட் இந்த நாட்கள்ல என்ன பண்றாரு? அவர் கிரியை செய்றதுக்கு அவர் ஆயத்தமா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆ நாம என்ன பண்ணணும்? நம்மள வந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நாம வந்து நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆ எந்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல அவர நம்ம ஏதாவது துக்கப்படுத்துறாங்களோ, இல்ல அவர காயப்படுத்துற, அவர கோவப்படுத்துற காரியங்கள் எதுவுமே நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆ அப்புறப்படுத்திடணும். அப்படி நம்ம செய்யும்போது, காட் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். ஆ காட் இந்த நாட்கள்லயும் பெரிய அவர் அவர் திட்டம் பண்ணியிருக்கிற எல்லா மகிமையுள்ள சீயோன் மகிமையை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நம்ம லைஃப் மூலமா நிறைவேற்றுவார். நாம் சுதந்தரிக்கச் செய்வார். ஆ தேவன் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். எல்லாற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய அ அ அ அ ஆத்தும அறுவடைய தேவன் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அந்த கிரியையெல்லாம் அவர் நடப்பிப்பார். இது நம்ம செய்றது கிடையாது. அவரே என்ன பண்ணுவார்? அவருடைய மகிமையான காரியங்கள அவர் இந்த கடைசி நாட்கள்லயும் அவர் 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 செயல்படுத்துவார். நாம அவருடைய ஜனமா அழைக்கப்பட்டிருக்கிற நாம, அ நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? கவனம் உள்ளவர்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.